जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. அத்வைத சாதனை தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். சந்நியாசிக்கானதை சகலருக்கும் சொல்வானேன்? அசடு பைத்தியம் என்று நான் என்ன பட்டம் கட்டினாலும் உங்களுக்குள் ஒரு கேள்வி எழும்பலாம். யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் அசட்டு பட்டம் கட்டினால் என்ன அர்த்தம்? பிரத்யக்ஷமான நடைமுறையை புரிந்து கொள்ளாமல் ஒருத்தர் பேசினால் அது மட்டும் சமர்த்தைச் சேர்ந்ததா என்ன என்று கேட்கத் தோன்றலாம். சாஸ்வத சாந்தி என்றால் ஆசையாய்த்தான் இருக்கிறது. ஆனாலும் அதற்கானதை 3ஆம் ஸ்டேஜில் செய்வதற்கு சந்நியாசம் வாங்கிக் கொண்டால்தான் முடியும் என்றால் நடைமுறைக்கு சரிப்பட்டு வரவே இல்லையே. அதற்கு நாம் ரெடி இல்லையே. அதற்கு நாம் பக்குவமும் ஆகவில்லையே. சாந்தி அடைவதற்காகவே உறவையெல்லாம் விடு, வேலையை விடு, வீட்டை விட்டு ஓடு என்றாலும் இதையெல்லாம் விட்டுவிட்டு பராரியாக நின்றால் என்ன ஆகுமோ என்ற பயத்தில் இருக்கிற சாந்தியும் போய்விடும் போல அல்லவா தோன்றுகிறது. நமக்கு இருக்கப்பட்ட ஆசாபாச இழுப்பிலே சந்நியாச ஆசிரமம் வாங்கிக் கொண்டால் அதற்கு ஏற்றபடி கொஞ்சமாவது நடத்தி காட்ட முடியுமா? தப்பு பண்ணும்படிதானே ஆகும். அந்த ஆசிரமத்தில் இருந்து கொண்டு அப்படி பண்ணினால் மகா பெரிய அபச்சாரமாகிவிடுமே. நம்மையே நாம் ஏமாற்றிக் கொண்டால் ஒழிய இப்பவே சந்நியாசம் வாங்கிக் கொண்டு அதற்கேற்றபடி வாழ முடியும் என்று நினைக்க இடமுண்டா? சொல்கிறவரும் நாம் எல்லாரும் சந்நியாசியாகி சதா கால ஆத்ம விசாரம் ஆரம்பிக்க முடியும் என்று நினைக்கிற அளவுக்கு அசடாயிருக்க மாட்டாரே. சிரித்துக்கொண்டே சொல்கிறார், அந்த அளவுக்கு அசடா இருக்க மாட்டாரே. பின்னே எதற்காக விருத்தாவாக நம்மை எல்லாம் இங்கே கட்டி போட்டு வேலை மெனக்கிட்டு நம் வேலையையும் கெடுத்துக்கொண்டு லெக்சர் அடிக்கிறார் என்று தோன்றலாம். அதாவது சந்நியாசம் வாங்கிக் கொள்ளும் உத்தேசமும் அதற்கான பக்குவமும் உள்ளவர்களுக்கே சொல்ல வேண்டியதை சகல ஜனங்களுக்கும் எதற்காக சொல்ல வேண்டும் என்று தோன்றலாம். இருவேறு சாரார்க்கு இருவேறு வழிகள் தோன்றுவது நியாயந்தான். எத்தனைதான் ஞானோபதேசம் செய்தாலும், அத்வைதா கான்ஃபரன்ஸுகள் நடத்தினாலும், இலவசமாகவோ மலிவு விலையிலோ அவ்விஷயமாக புஸ்தகங்கள் போட்டாலும் அதற்காக பண்ணும் தடபுடலில் கூட்டம் கூடுமே தவிர, புஸ்தகங்களுக்கும் நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடுமே தவிர, காரியத்தில் எடுத்துக்கொண்டு அனுஷ்டானம் பண்ணுகிறவர்கள் ரொம்பவும் அபூர்வமாகத்தான் இருப்பார்கள். 1000ல் ஒருத்தான் முயற்சி பண்ணுவான். அதிலேயும் எவனோ ஒருத்தன்தான் விடாமல் பண்ணி சித்தி அடைவான் என்று பகவானே சொல்லியிருக்கிறார். குறிப்பு கீதை அத்தியாயம் 7 ஸ்லோகம் 3. மாயா நாடகம் அப்படித்தான் நடக்கிறது. பூர்வ சம்ஸ்கார பலம் நன்றாக உள்ள அபூர்வ பிறவிகளைத் தவிர மற்றவர்கள் மனசின் இழுப்புகளில் இருந்தும் காரிய அரிப்பில் இருந்தும் விடுபட முடியாதவர்களாக, விடுபடணும் என்று கொஞ்சம் சீரியஸாக நினைக்கக்கூட முடியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதனால் பகவான் கர்மாவுக்கு மாத்திரமே அதிகாரமுள்ளவர்களாக இந்த சாரார் என்றும், ஞான மார்க்கத்திற்கு அதிகாரிகளாக வேறே அபூர்வ பிறவிகளான அந்த சாரார் என்றும் நன்றாகவே பவுண்டரி கட்டி 2ஆக பிரித்துத்தான் கீதோபதேசம் செய்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, தாம்தான் இப்படி பிரித்தது என்றில்லாமல் பூர்வத்திலேயே இப்படி 2 சாரார்க்கு 2 மார்க்கங்களாக பிரித்து போட்டு வைத்திருக்கிறது என்கிறார். குறிப்பு கீதை அத்தியாயம் 3 ஸ்லோகம் 3. புரா புரோக்தா என்கிறார். புரா என்றால் பூர்வ காலத்தில், ஆதியில் என்று அர்த்தம். புராணம் என்பதில் வரும் புரா.
ஆதி சாஸ்திரமான வேதத்திலேயே இப்படி பிரித்து விட்டதைத்தான் புரா புரோக்தா என்கிறார். புரோக்தா என்றால் நன்றாக சொல்லப்பட்டது என்று அர்த்தம். ஈஸ்வரன்தான் வேதங்கள் வழியாக இப்படி உபதேசம் கொடுத்ததால் பூர்வ காலத்தில் என்னால் இப்படி சொல்லப்பட்டது, புரா புரோக்தா மயா என்கிறார். என்ன 2 மார்க்கங்கள் என்றால், ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். ஞானயோகம் கர்மயோகம் என்று 2 மார்க்கங்கள். ஞானயோகம் என்பதுதான் நம் டாபிக்கான அத்வைத சாதனை. அது உசந்த சம்ஸ்காரம் உள்ள சில பேருக்கே. அவர்களை சாங்கியர் என்று பகவான் சொல்வார். இதற்கு பல தினுசாக அர்த்தம் பண்ணுவதுண்டு. எனக்கு ஒன்று வேடிக்கையாக தோன்றுகிறது. சங்கியை என்றால் எண்ணிக்கை, பாப்புலேஷனை ஜனசங்கியை என்கிறோம் அல்லவா? அதனால் சுலபமாக எண்ணிவிடக்கூடிய அளவுக்கே இருப்பவர்கள் சாங்கியர்கள் என்று ஏன் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று தோன்றுகிறது. இவர்களுக்கானது, இவர்களுக்கு மாத்திரமே ஆனது ஞான யோகமாகிற அத்வைத சாதனை. மற்ற எல்லாருக்கும் ஆனது கர்மயோகம். கர்மத்தை பிரவிருத்தி என்றும் ஞானத்தை நிவிருத்தி என்றும் சொல்வது. 2ஐயும் நன்றாக பிரித்து வைத்து மனு நமக்கு தர்மங்களை சொல்வதில் தலைமையான சாஸ்திரங்களை கொடுத்தவர் பிரவிருத்தம் ச நிவிருத்தம் ச திவிதம் கர்ம வைதிகம் என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பு: மனு தர்ம சாஸ்திரம் 12ஆம் அத்தியாயம் ஸ்லோகம் 88. 2 விதமான மனப்பக்குவமும் சம்ஸ்காரமும் உள்ளவர்களுக்கு என கர்மம் ஞானம் என்று 2 வெவ்வேறு மார்க்கங்கள் என்று இவர்கள் சொன்னதையேதான் பிரம்மசூத்திரத்திலும் விபாகஹ சதவத் என்று சொல்லியிருக்கிறது. குறிப்பு: பிரம்மசூத்திரம் அத்தியாயம் 3 ஸ்லோகம் 4.11. 100 ரூபாயை 2ஆக 50 ரூபாய் என்று விபாகம் பண்ணி 2 பேரிடம் கொடுக்கிற மாதிரி ஆத்மாவுக்கான வழியை கர்மம் ஞானம் என்று 2ஆக விபாகம் பண்ணி 2 விதமான அதிகாரிகளிடம் கொடுத்திருப்பதைத்தான் அப்படி சொல்லி இருக்கிறது. இது பிரம்மசூத்திரத்தில் 3/4 வாசிக்கு அப்புறம் வருகிற விஷயம். ஆரம்பம் பொட்டில் குட்டிக்கொள்கிற முதல் சூத்திரமே இந்த சமாச்சாரத்தை தான் தெரிவிக்கிறது. அதாத்தோ பிரம்ம ஜிஜ்ஞாசா என்பது அச்சூத்திரம். அத்தக பிரம்ம ஜிஜ்ஞாசா. அப்புறம் இனிமேல் பிரம்ம விஷயமாக ஆலோசனை பண்ணுவோம் என்று அர்த்தம். எடுத்த உடனே அப்புறம் எதற்கப்புறம் என்பதை ஆச்சாரியால் பாஷ்யத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். முதல் ஸ்டேஜான கர்ம மார்க்கத்தில் சித்தி பெற்று அப்புறம் ஞான மார்க்கத்தில் நாம் பார்க்கவிருக்கிற 2ஆம் ஸ்டேஜின் சாதனங்களை எல்லாம் பண்ணிய அப்புறம் குருமுகமாக சந்நியாசமும் மகா வாக்கிய உபதேசமும் பெற்று ஆத்ம விஷயத்திற்கே தன்னை ஹோல் டைம் அர்ப்பணம் பண்ணிக்கொள்ளும் கட்டம் வருகிற சமயத்தில் பிரம்ம விஷயமாக ஆலோசனை பண்ணலாம் என்று அர்த்தம் பண்ணியிருக்கிறார். இருவேறு சாரார்க்கு இருவேறு வழிகள் நாளையும் தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவாச்சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर.